நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல இதாகணும்னு ஆசைப்பட்டிருப்போம், இது நடந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். இவங்களை கல்யாணம் பண்ணா இல்ல இந்த நபரோட நம்ம இருந்தா நமக்கு பயங்கர ஹாப்பியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருப்போம். இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஏதோ ஒரு எம்டினஸ் நம்ம லைஃப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே கிடையாது, பட் ஒரு சில பேருக்கு அந்த எம்டினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்டினஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமலே தன்னோட லைஃபை வந்து கேரி ஆன் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த எம்டினஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்கான தேடல் ரொம்ப கம்மியா இருக்கும். இதையும் தாண்டி தேடக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து எலிஃப் ஷஃபக் அப்படிங்கிற ஒரு டர்க்கிஷ் ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. காலங்காலமா இஸ்லாமிக் கல்ச்சர்ல சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லணும். பட் காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு உண்டான, அந்த கணவன் மனைவிக்கு உண்டான அந்த ஒரு காதல் மட்டும் கிடையாது. நம்மளோட கம்பேனியன் அப்படிங்கிறவங்க யாரா கூட இருக்கலாம், நம்மளோட டீச்சரா இருக்கலாம், இல்ல வந்து சம்வன் யாரோ ஒருத்தங்க நம்ம லைஃப்குள்ள வந்து நம்ம லைஃபே புரட்டி போட்ட மாதிரி ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துவாங்க. அவங்களதான் அந்த கம்பேனியன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலா வந்து ரூமி கோட்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம்ல, படிச்சிருப்போம். ஸோ அவர் வந்து இந்த கோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலர். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அவர்கிட்டதான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஊர்ல பயங்கர மதிப்பு. அதாவது மைண்ட் விஷயத்துல அப்படின்னு சொல்லும் போது அவரை மாதிரி ஷார்ப்பா யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய நபர் அவரு. ஆனா அவரோட வாழ்க்கையில ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அந்த மிஸ்ஸிங் காம்பனண்ட்டை கண்டுபிடிக்க வைக்கிறது யார் அப்படின்னா ஷாம்ஸ் ஆஃப் தப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். இவரும் வந்து ஹிஸ்டாரிக்கல்ல இவரை பத்தி நிறைய நோட்ஸ் இருக்கு. இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததா நிறைய நோட்ஸ் இருக்கு. பட் இதை வந்து ஒரு கதை வடிவத்துல தான் வந்து எலிஃப் ஷஃபக் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஒரு சில பேரோட காமெண்ட்ஸ் என்னவா இருந்ததுன்னா, ரூமி ஆகட்டும் இல்ல வந்து ஷாம்ஸ் ஆஃப் தப்ரீஸ் ஆகட்டும், இவங்களுடைய கதை வந்து காலங்காலமா சொல்லப்படக்கூடிய ஒரு கதை தான். இதை தாண்டி இந்த ஆத்தர் என்ன புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா ஒரு கேள்வியா இருந்தது. பட் இதை வந்து இவங்க எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கதை நடக்குது அப்படின்னா அந்த கதையில ஒரு சீன்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா 4-5 பேர் எங்கெங்கயோ இருப்பாங்க. நம்ம ரோட்ல போறோம்னா அந்த கடைக்காரர் ஒருத்தர் இருப்பாரு, ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் இருப்பாரு. சோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க. டக்குன்னு நான் போகும்போது என் கண்ணுல அந்த ஆட்டோ ஓட்டுறவரு இல்ல வந்து கடைக்காரரு ஒரு மாதிரி தெரிவாங்க, அவங்களோட கண்ணுல வேற ஒண்ணு தெரியும் இல்லையா. சோ இந்த எல்லா பெர்ஸ்பெக்டிவும் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ல வந்து கண்டினியூ ஆகும். சோ பேசிக்கலி இந்த சுஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுஃபிசம் அண்ட் நார்மலா வந்து இந்த இஸ்லாமிக் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் வந்து இந்த புக்ல வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பீயிங். அவரை வந்து எல்லாருமே காதலிக்கலாமே, அதை காதலிக்கிறதுக்கு இல்ல அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயத்த வந்து நம்ம விரும்புறதுக்கு வந்து இதுல என்ன பெரிய சேலஞ்ச் இருக்க போகுது? யாராலையும் வந்து கடவுளை காதலிக்க முடியும், ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. யாருனால கடவுளை வெறுக்க முடியும்? அந்த மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஆனா அதுவே நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸோட இருக்கிற மனுஷங்களை உங்களால காதலிக்க முடியுதா? காதலிக்க முடிஞ்சாதான் அதுதான் கஷ்டம். அதான் உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் திங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க. சோ ஒரு ஊர்ல நம்மளுடைய ரூமிக்கு வந்து பயங்கர மரியாதை இருக்கு. எல்லாமே மக்கள் எதிர்பார்க்கிற எல்லாமே ரூமி கிட்ட இருக்கு. பட் ரூமி எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் ஷாம்ஸ் ஆஃப் தப்ரீஸ் தான் வந்து அவரோட லைஃப்ல கொடுக்க போறாங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த கம்பேனியன்ஷிப் தான் இந்த கதை. சோ ரூமி வந்து அவரோட லைஃப்ல எல்லாமே இருந்தாலும் ஷாம்ஸ் ஆஃப் தப்ரீஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கர ஒரு வேக்கமா உணர்றாரு. தன்னோட லைஃப்ல ஏதோ பெருசா மிஸ் பண்ற மாதிரி உணர்றாரு. அப்பந்தான் அவர் வந்து இந்த பொயட்ரி கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்து இந்த கவிதையை கொண்டு வந்த அந்த ரூமி இருக்காரு இல்லையா, அவருக்கே வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய பெயின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம லைஃப்லயுமே வந்து நம்ம பல விஷயங்களை ரசிக்கிறதுக்கும் முழுமையா உணர்றதுக்குமே நிறைய கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் கடந்துதான் அது நடக்கும். இது எல்லாத்தையும் முழு மனசோட அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் செம்மையான ஒரு லைஃப் அப்படிங்கறத இந்த புக்கு ஃபுல்லா அவங்க சொல்றாங்க. இந்த புக்ல வந்து ஒவ்வொரு சாப்டருமே வந்து பி அப்படிங்கிற ஒரு லெட்டர்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஒவ்வொரு சாப்டர் மூலமாகவும் நம்ம ரூமி அண்ட் ஷாம்ஸ் ஆஃப் தப்ரீஸ் இவங்களோட ரிலேஷன்ஷிப், இவங்க எப்படி மீட் பண்றாங்க, இவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறமா ரூமிக்கு வந்து ஒரு சில தாட்ஸ் இருக்கும், லைஃப்ல இப்படிதான் இருக்கணும், அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லா ரிலிஜன்ல இருக்கிற மாதிரியும் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது, இப்படி இருந்தாதான் ஒரு சிறந்த மனிதர், இந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. பட் ஷாம்ஸ் ஆஃப் தப்ரீஸ் வந்ததுக்கு அப்புறமா லைஃப்ல வந்து நிறைய விஷயத்த ஒரு பிரேக் பண்ணுவாரு வாழ்க்கையில. அண்ட் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து எப்படி மாத்துறாங்க அப்படிங்கறது அதுல இருக்கும். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு நபர் நம்மளோட லைஃப்ல வர்றாங்க அப்படின்னாலுமே அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அப்படி ஒரு நபர் வந்ததுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் வந்து ஒரு மரியாதை. அப்படி எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னா அதோட இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க அந்த லவ்வும் ரொம்ப கம்மியா இருந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஒவ்வொரு வயசுலயும் வந்து நம்ம லைஃப்ல ஒரு டிரான்சிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
எல்லாருமே இன்க்ளூடிங் நான் எங்க அப்பா கூட பார்த்திருக்கேன், சின்ன வயசுல ஸ்பிரிச்சுவல் கோஷன்லாம் சுத்தமா கிடையாது. திடீர்னு ஒரு பீரியடுக்கு அப்புறமா ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி எல்லாம் பேசும்போது இது என்னன்னா இது ஒரு வயசுக்கு மேல பெரியவங்க அப்படின்னாலே வந்து சாமி கும்பிடுறாங்க, இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் பிலாசபிக்கெல்லாம் மாறுறாங்க. சின்ன வயசுல நம்ம அப்படி இல்லையே, பயங்கர கேர் ஃப்ரீயா இருந்திருக்கோமே. ஏன் 20 அந்த 25ல வந்து பயங்கரமா வெளியில போகணும், அது பண்ணும் இது பண்ணும் இருக்கவங்க எல்லாம் கூட ஒரு 30s அதெல்லாம் வரும்போது வந்துச்சு வீட்டுல நிம்மதியா நம்ம பிடிச்சவங்களோட இருந்தா போதும், நம்ம ஃபேமிலி நம்ம அந்த மாதிரி இருந்தா போதும் ஒரு முடிவுக்கு வருது. ஏன் இந்த மாதிரிலாம் பத்தி பேசும்போது 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் என்ன அப்படின்னா 40 வயசுல ஒரு பர்சன் வந்து என்ன உணர்வாங்க, அங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச் ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ அந்த சர்ச் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு கம்பேனியன் ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க. அந்த கம்பேனியன்ஷிப் யாரு வேணாலும் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க கல்யாணம் பண்ணிருக்க இல்ல அவங்க விரும்புற ஒரு பார்ட்னரா இருக்கலாம், பட் சம்டைம்ஸ் இவங்க யாருமே இல்லாம வேற யாரோ ஒருத்தங்களா கூட இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை வந்து ஒரு 40 வயசுல ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தேடல் எப்படி இருக்கும், அவங்களோட கம்பேனியன் அது வந்து என்ன மாதிரி மீனிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த புக்ல இருக்கு. ஸோ டைட்டிலே 40 ரூல்ஸ் ஆஃப் லவ்னா ஒரு 40 ரூல்ஸ் இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா இந்த 40 விஷயங்களையுமே வந்து ஷம்ஸ் ஆஃப் தப்ரீஸ் வந்து இந்த கதையில அங்கங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு கதை, அது வந்து உண்மை நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு இந்த புக்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு 2 கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் வந்து ஸ்வீட் பிளாஸ்பமி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ஒருத்தர் எழுதுறாரு. அந்த எழுதுற ஆத்தரை வந்து நம்மளோட மெயின் கேரக்டரான எல்லா அப்படிங்கிறவங்க வந்து விரும்புறாங்க. எல்லாருக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. தன் குழந்தைங்களுக்காக அது பண்றாங்க இது பண்றாங்க. அண்ட் அந்த காலத்து ஆதி காலத்து அந்த லவ் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபேமிலிக்குன்னு ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம பண்ணுமே தவிர நம்ம மனசு சொல்றதுலாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனிங்ல இருக்கிற ஒருத்தங்க இந்த புக்கு படிக்கும்போது அந்த புக்னால ஏற்படுற மாற்றங்கள் அண்ட் வந்து அந்த ஆத்தரை மீட் பண்றதுக்கான அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது எப்படி அந்த ஆத்தரை மீட் பண்றாங்க, அவருடைய என்ட்ரி இவங்களோட லைஃப்ல வந்து எந்தெந்த சேஞ்சஸ்லாம் உருவாக்குது அப்படிங்கிறது தான் வெளியில வந்து இவங்க கதையா எழுதியிருக்காங்க. இந்த ஆத்தர் அப்படிங்கிற எலிஃப் ஷஃபக் வந்து அதுதான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 40 ரூல்ஸும் நமக்கு தெரியாதா, நம்ம லைஃப்ல வந்து நம்ம நிறைய விஷயத்த விரும்பி நம்மளே கத்துக்கிறோம் அப்படிங்கும்போது காதல் அப்படிங்கிறதும் ஒரு கம்பேனியன்ஷிப் பத்தியும் நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்னு பார்த்தா இந்த 40 விஷயத்துல நிறைய விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ நிறைய நேரத்துல நம்ம ஏன் மனசு வந்து கேட்கணும் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் அதுக்கான ஒரு ரிமைண்டர் மாதிரி அது எல்லாமே ஒரே புக்ல இருக்கு. எனக்கு இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு பேஜ் டர்னர் கிடையாது, எடுத்தோடனே அடுத்து நடக்குது இவனே மீட் பண்ணுவாங்களா ஆஹா ஓஹோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலா ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஒரு ரிவர் மாதிரி பொறுமையா அந்த கதை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ இது நிறைய நபர்கள் இருக்காங்க. ஒரு நல்ல படிச்சவங்கன்னா வந்து ஒரு குடிகாரர் எப்படி பார்ப்பாங்க, அந்த குடிகாரனுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரதுக்கு காதல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம். இல்ல வந்து நமக்கு ஒரு ப்ராஸ்டியூட்டை பிடிக்காம இருக்கலாம், ஆனா வந்து ஒரு ப்ராஸ்டியூட் வந்து நல்லவங்களா மாறும்னு முடிவெடுத்தா ஏன் இந்த சமுதாயம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. சரி ப்ராஸ்டியூஷன் தப்பு, நான் இனிமேல் அதை விட்டுறேன், நான் இனிமேல் கோயிலுக்கு வரேன், கோயிலுக்கு வந்தா விடுவீங்களா, இந்த மாதிரியான நிறைய நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸை எப்படி நம்ம மனசார வந்து இந்த உலகத்துக்கு அத்தனை பேரையும் விரும்பினா இந்த உலகத்தையும் பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் பார்க்க முடியும் அப்படிங்கறதான் வந்து இந்த புக் ஃபுல்லா எழுதியிருக்காங்க. ஸோ 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் பேசிக்கலி வந்து அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த இப்ப வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பிரசன்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் நாவல். இந்த புக்கை வந்து நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்கு. ஸோ 25% ஆஃபர்ல ஒடிசியில நீங்க இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. வேலண்டைன்ஸ் டே எனக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணுமே அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, முக்கியமா புக் நிறைய படிக்கிறவங்களுக்கோ இல்ல ஃபர்ஸ்ட் டைம் புக் எடுக்கிறவங்களுக்கோ நான் கொடுக்குறேன் பாரு ஒரு லவ் புக் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் கூட நீங்க கொடுக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய புக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. நான் இந்த மாதிரி புக்லாம் வந்து நிறைய படிச்சிருக்கேன், இதெல்லாம் படிச்சு முடிச்சிருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், படிக்கணும்னு ஆசைப்படுற இதெல்லாம் குட்ரீட்ஸ்ல கூட நான் அப்டேட் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய ரொமான்டிக்கான புக்ஸ் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். காதலுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கறதுனால நான் பேசுறது வந்து நீங்க கேட்டே நான் லவ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோ வந்து எக்ஸ்க்ளூசிவா நீங்க கேட்கலாம். அந்த பாட்காஸ்டுக்கான லிங்க்கும் கீழே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜே அனதி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த புக்ல வர அந்த மெயின் கதாபாத்திரங்கள், அதாவது இந்த ஸ்வீட் பிளாஸ்பமி அப்படிங்கிற அந்த புக்கை எழுதுற ஆத்தரான அசீஸ் அண்ட் வந்து நான் சொன்னேன் அந்த எல்லாங்கிற மெயின் கேரக்டர் 40 வயசு ஆச்சவங்களுக்கு எங்கேயோ காதல் அவங்க மிஸ் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து மெயில்ல தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் எங்கிட்ட ஏதாவது மெயில பெருசாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜே அனதி @thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் அனுப்பலாம். ஓகே, பாய்.